ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரிசப்க்கு வந்து ஒரு சில ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ரிசப்க்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிசப் டேடிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட்டு பெயின் சொல்லிகிட்டே இருக்காரு ரொம்ப நாளாக. அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து எக்கோ இசிஜி எடுத்து பார்க்கலாமா சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாக்டர் என்ன சொல்லுவான்னு தெரில. எக்கோ இசிஜி எடுங்கன்னு சொல்லுவாரா, இல்லை ஏதாவது மெடிசன் கொடுப்பாரா, இல்லைனா கேஸ்ட்ரிக்குங்கிற ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிட்ட தான் இருக்குது. ஸோ நாங்கள் 2 வீலர் தான் போகிறோம். போயிட்டு டாக்டர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பயமாகவும் இருக்குது. பார்ப்போம் டாக்டர் என்ன சொல்லுவார்னு தெரில. இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரே சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் இதுதான். ஸோ மெயின் ரோடில் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரிசப் வந்து ஒரே சேட்டை பண்ணோன்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்லேட் பிஸ்கட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்க போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி. நான் வெளிலே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ராம்நாடு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஸ்கேன் எடுத்த அந்த ஸ்கேன் சென்டர் போய் ஸ்கேன் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டேடிக்கு எக்கோ இசிஜிலாம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே ரொம்ப தூரம், குழந்தைய வச்சுட்டு போக முடியாது. அதுவும் டோக்கன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் சீக்கிரமாக டோக்கன் எடுத்தால் தான் நம்ம பேர் வந்து முன்னாடி வரும், இல்லைனா லாஸ்ட்டில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ராம்நாடு வந்து ஃபுல் டே அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பயமாக இருந்துச்சு எனக்கு. என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது நார்மலாக அப்நார்மலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட்டு பெயின் சொல்லிகிட்டே இருக்கார். மூச்சு வாங்கும்போது, மூச்சு உள்ளே இழுக்கும்போது வலிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ 2-3 நாளாக ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. அவரோட ஹேபிட்டு பார்க்கும்போது எனக்கே பயம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த தடவை கண்டிப்பாக இசிஜி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி ஓகேப்பா எடுக்கலான்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி வேண்டாம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளாக ஓகேன்னு சொல்லிட்டார். ஓகே செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே பயம், அடிக்கடி இப்படி தான் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ண மறுநாளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் க்ளோஸாக தான் இருக்கும். இப்போ எங்கே போகிறது? ஸோ நாளைக்கு கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ராம்நாடு தான் போகலாம், அங்கே வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப தூரங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்ப்பாங்க அங்கே. ஸோ ரிசப் டேடி அங்கே தான் கூப்பிட்டு போகணுன்னு பிளான் இருந்துச்சு. சரி வேண்டாம், ரிசப் வச்சுட்டு அங்கே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரே சேட்டை பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கிளி. இது வந்து கிரே கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூண்டுக்குள்ளே கூட இல்லை, வெளியிலே அப்படியே உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து திருவிழா. அதனால் வந்து ரிசப் டேடி போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டேடி வந்து 1/2 மணி நேரம் நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு. நாங்கள் 2 பேர் போகல. ரிசப் நம்மளை சாப்பிட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டேடி வந்து கோயிலே சாப்பிட்டாரு. நல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். திருநூறு வந்து 2 பேருக்கு வச்சு விட்டாரு. ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு பொது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆங்காங்கே உள்ள பக்த கோடி பெருமக்கள் அனைவரும்
ஸோ இது வந்து மாரியம்மன் கோயில் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வந்து விசேஷம் வைக்கல. ஸோ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ சாப்பாடு பாருங்கள், நல்லா இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். ரசம் சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தார் ஹோட்டலில். கோயிலில் கேட்டாராம், இல்லைப்பா வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டோம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தார். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி வந்து கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டார். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க ரிஷப் டாடி? ஆமாம், நெக்ஸ்ட் டே வந்து 2 நாள் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறோம். டாக்டர் வந்து ஆமாம் கேஸ்ட்ரிக் இருக்கும், இசிஜியில் வந்து எதுவுமே காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. ஸோ எடுத்து காமிங்க, பில் எடுத்து காமிங்க, ரிப்போர்ட். நான் வந்து பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெடிசனோட பில்லுன்னு நினைக்கிறேன், மெடிசன் பில்லுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. இது மெடிசன் பில் தான், இது வேண்டாம். இசிஜி எடுத்த பில் காமிங்க. அதான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பயந்துட்டேன். எக்கோ எடுத்து பார்க்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இசிஜியில் ஒன்றுமே தெரியல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இசிஜி. பாருங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயம் இல்லை. எனக்கு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் என் கால் வந்து வீக்கமாக இருக்கு பாருங்கள். என்னன்னு தெரில, 2 காலும் வீக்கமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ओ ऋषभ कुट्टी काल और बोलो डॉक्टर ने क्या बोला? डॉक्टर ने बोला ईसीजी टेस्ट किया, हाँ सही है। हाँ जोर ले बोलो ना, सही है, प्रॉब्लम कुछ नहीं है बोला। ஸோ ஃபைனல் ரிசல்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், இந்த மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ 2-3 டேஸாக சாப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நெஞ்சு வலி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட செக் பண்ண போங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. ரிசப்ட் அடிக்கிட்ட என்ன சொன்னார்னா, காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு வந்து டோட்டலாக ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர். எனக்கும் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், கால் ஒரே வீக்கமாக இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு கால் வச்சிட்ருக்கேன். இந்த கால் பாருங்கள், 2 காலுமே ஒரே அளவுக்கு தான் வீக்கமாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டே லைஃப் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.